ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபில்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஃபில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஃபில் பர்சன்டேஜ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா க்யூராவில் மேஜர் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங்கில் லேயர் திக்னஸ் அது என்னென்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ஃபில் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் வந்து சப்போர்ட், அதுக்கப்புறம் அட்வர்ஷன். ஸோ இதில் நம்ம ரெண்டாவது செட்டிங்ஸ் இன்ஃபில்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் மாடலுக்கு இன்ஃபில் வந்து 10% இன்ஃபில் அப்படின்னு நான் வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி இன்ஃபில்னால் என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் மாடலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் இன்ஃபில். ரொம்ப ஸ்பெஷலாக போட்டு 3D பிரிண்டிங் என்னென்னா இந்த இன்ஃபில். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இன்ஃபிலை வச்சு. ஸோ இப்போ இந்த மாடல் பார்க்குறதுக்கு வெளியில் ஃபுல் சாலிடாக இருக்குது, பட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3D பிரிண்டிங்கோட பியூட்டியே இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து கம்ப்ளீட் சாலிடாக இருக்காது. உள்ளே வந்து இட் வில் பி ஹாலோனா பாதி வால்யூம் வந்து மெட்டீரியல் இருக்கும், பாதி இதில் மெட்டீரியல் இருக்காது. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய மெட்டீரியல் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் சாலிடாக பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ஹாலோவாக பண்ணலாம். இது நம்மளுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம இதை கண்ட்ரோலும் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்ஃபில். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்ஃபிலை பொறுத்து நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். மேஜராக அஃபெக்ட் ஆகிற பேராமீட்டர்ஸ் என்னென்னா இன்ஃபிலை பொறுத்து மெட்டீரியல் யூசேஜ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ, அதுக்கப்புறம் பிரிண்டிங் டைம். ஸோ நீங்கள் நம்ம ஒவ்வொரு இதாக பார்ப்போம் எப்படி மெட்டீரியல் யூசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து இன்ஃபில் பர்சன்டேஜை மாற்ற மெட்டீரியல் யூசேஜ் எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 20% 10% வச்சு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபில் எனக்கு 10% வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் யூசேஜ் மாதிரி 27 கிராம்ஸ் ஆகுது. ஸோ 27 கிராம்ஸாக மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் பிரிண்டிங் டைம் பாருங்களேன், 3 hours 38 minutes வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10லேருந்து 50% போகிறேன். ஸோ அதே மாடலில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்லைஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்லைஸ் ஆகிட்டு இருக்க மாடல். ஸோ ஸ்லைஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் 3 hours இருந்துச்சு, இப்போ வந்து 6 hours ஆகிடுச்சு. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு போன 10% இன்ஃபில்லில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27 கிராம்ஸ் இருந்துச்சு, இப்போ 68 கிராம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுதான் மேஜர் எஃபெக்ட் ஆன் பிரிண்டிங் டைம் அண்ட் மெட்டீரியல் யூசேஜ். இன்ஃபில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து மெட்டீரியல் யூசேஜ் அண்ட் பிரிண்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா உள்ள இன்ஃபில்லில் வந்து நம்ம 50% வச்சுட்டோம். அதனால் உங்களுக்கு பிரிண்டிங் டைமும் மெட்டீரியல் யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100% வைக்கிறேன். ஸோ 100% வச்சு நான் திருப்பி இந்த மாடலை ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸோ மாடல் ஸ்லைஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ஸ்லைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் சாலிட் மாடல். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். லைக் ஸோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 hours-லேருந்து 15 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் யூசேஜ் வந்து 117. ஸோ 27 இருந்துச்சு 10%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 117. ஸோ எவ்வளோ ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சாலிட் தான் இது வந்து ரொம்ப சாலிட் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இது வந்து அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாடல் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இந்த பொம்மையை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. நம்ம வந்து 20% இன்ஃபில்லை வச்சு நம்ம வந்து இந்த மாடலை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் சேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் சாலிடாக இருந்துச்சுன்னா இந்த மாடல் வந்து 120 கிராம் கிட்ட உங்களுக்கு தேவைப்படுது மெட்டீரியல். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 37 கிராம். ஸோ நான் 40 கிராம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 80 கிராம் ஆஃப் மெட்டீரியல் எனக்கு சேவிங். பிரிண்டிங் டைம் வந்து 15 hours காட்டுச்சு. 100% இன்ஃபில் வச்சு நான் பிரிண்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்லி 4 hours 26 minutes தான் காட்டுது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஃபில். ஜென்ரலாக நம்ம வந்து ஜஸ்ட் உங்கள் மாடல் வந்து வெயிட் லோடு எதுவும் எடுக்கலைன்னா நீங்கள் டேரெக்டாக 20% இன்ஃபில்லில் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்ஃபில்னால் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃபில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கஸ்டம்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அங்கே போய் க்யூராவில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் there are different kind ஆஃப் இன்ஃபில் பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணது வந்து கியூபிக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நிறையா இன்ஃபில் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ஜிக்ஸாக், லைட்னிங் இன்ஃபில்ங்கிறது இருக்கிறதுலையே இன்ஃபில்லையே ரொம்ப கம்மியான மெட்டீரியல் எடுத்துக்கிறது, டைம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது வந்து லைட்னிங் இன்ஃபில். ஸோ லைட்னிங் இன்ஃபில்லை வச்சு நான் ஸ்லைஸ் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்னிங்னால் உங்களுக்கு எங்கே வந்து சப்போர்ட் தேவையோ அங்கே மட்டும் இன்டர்னலாக அது வந்து மெட்டீரியல் இருக்கும், மித்த இடத்துல மெட்டீரியல் இருக்காது. ஸோ அதான் லைட்னிங் இன்ஃபில். சப்போர்ட்னா என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 3 hours மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 19 கிராம்ஸ் தான் இருக்கும், பட் ஸ்டில் இன்ஃபில் உள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பட் அது ரொம்ப ரேண்டமாக இருக்கும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு சப்போர்ட்ஸ் தேவைப்படுதோ அங்கே மட்டும் உங்களுக்கு வந்து இன்ஃபில் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் லைட்னிங் இன்ஃபில். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கிரிட் இன்ஃபில். ஸோ கிரிட் இன்ஃபில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஸ்கொயர் பேட்டர்னாக இருக்கும் உள்ள இன்ஃபில் ஸ்ட்ரக்சருக்குள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்கொயர் பேட்டர்ன் அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் உங்கள் மாடலுக்கு. ஜென்ரலாக கிரிட் இன்ஃபில் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லைக் மாடல் வந்து ரொம்ப பெரிய மாடலாக இருக்குது, அது வந்து குயிக்காக பிரிண்ட் பண்ணணுன்னா வில் ஆல்வேஸ் கோ ஃபார் கிரிட் இன்ஃபில். நம்மளுக்கு வந்து நிறையா இருக்குது, கைராய்டு, அதுக்கப்புறம் கான்சென்ட்ரிக், ஜிக்ஸாக், கிராஸ். ஸோ ஒவ்வொரு இன்ஃபிலுமே லைக் ஒவ்வொரு அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகன் இன்ஃபில் இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் பிரிண்டட் காம்பனண்ட்ஸோட ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டா, ஹெக்ஸா, ஹனிகோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டிலினியர் கிரிட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோனா என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடலோட ஃபார் கிவன் வெயிட் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஹனிகோம் இன்ஃபில் போகலாம். ஸோ ஹனிகோமில் வந்து நம்ம ஜென்ரலாக அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும், லைக் ஸ்டிஃப்னஸ் வந்து பெட்டராக இருக்கும் மித்த இன்ஃபில்லோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இன்ஃபில்லில் வந்து ஹனிகோம் டைப் வச்சிங்கன்னா யூ வில் ஹேவ் பெட்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் கம்பேர்ட் டு அதர் டைப் ஆஃப் இன்ஃபில். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டிங் டைமே உங்களோட இன்ஃபில் டைப்பை பொறுத்து மாறும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரிட்டு வச்சுருக்கேன். கிரிட்டு வச்சுட்டு நான் வந்து மாடலை கிரிட்டில் ஏற்கனவே இருக்குது, கிரிட்டை வச்சு தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 4 hours 29 minutes காட்டுதா. இப்போ நான் என்ன கைராய்டு இன்ஃபில் வைக்கிறேன். ஸோ கைராய்டு வச்சுட்டா உங்களுக்கு வந்து 4 hours 29 minutes கிரிட்டுக்கு காட்டுச்சா. ஸோ இதுக்கு பார்க்கலாம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. ஸோ நம்ம இன்ஃபில் பர்சன்டேஜ் சேமாக தான் வச்சுருக்கோம், ஒன்லி நம்ம இதை மாற்றுறோன்னா டைப்பை தான் மாற்றுறோம். ஸோ 4 hours 25 minutes ஆகிடுது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ அதான் ஒவ்வொரு இன்ஃபில்லுமே அதுக்கான பேட்டர்னை பொறுத்து, உள்ளே இருக்க பேட்டர்னை பொறுத்து உங்களுக்கு டைம் வந்து வெரி ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் கைராய்டு இன்ஃபில். ஸோ இது வந்து எதுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் இதே மாடலை வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் டிபியூ மெட்டீரியலில் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கைராய்டு இன்ஃபில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அது வந்து அந்த வேவி நேச்சர் இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த குஷன் நல்லா கிடைக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் அப்ளிகேஷன் இங்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கணும்னா நம்ம வந்து கைராய்டு இன்ஃபில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ won't மிஸ் எனி ஃபியூச்சர் வீடியோ.